காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் மெயில் அனுப்பினதாகவும் அதுல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சியிலும் பிரதிநிதித்துவம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த மெயில்ல சொன்னதாக சொல்றாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம இதை சிம்பிளா யோசிச்சு பார்க்கலாம். இதை நான் சோசியல் மீடியால எழுதுறேன், என்னோட வீடியோஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்றப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க பர்சனல் என்கிட்ட நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்னங்க தேவைப்படுது? தமிழ்நாட்டுல ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். கரெக்டா? அதாவது அவங்களுக்கு சில அமைச்சர்கள் பொறுப்பு வேணும், துணை முதல்வர் பொறுப்பு வேணும், நிதி அமைச்சர் வேணும், முக்கியமான துறை இலாக்காக்கள் வேணும். கரெக்ட், அதானே அவங்க விரும்புறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல கூட்டணியில இருந்து அவங்க அதை சாதிக்கிறதை விட அவங்களுக்கு எகென்ஸ்ட் நிறைய இடம் இருக்கு. அவங்க மட்டுமே தனிச்சு கோல் வச்சக்கூடிய நிறைய மாநிலங்கள் இருக்கு. இப்ப ராஜஸ்தான்ல நீங்க அவங்க பண்ணிருக்கலாமே, மத்திய பிரதேசத்துல அவங்க பண்ணிருக்கலாமே. கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்துல 15 வருஷம் தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தவர் சிவராஜ் சிங் சௌஹான். ஏதோ பண்ணி ஆட்சியை கைப்பற்றினாங்க காங்கிரஸ் கட்சி. அந்த ஃபுல் டேர்ம் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதா? 2.5 வருஷம் கூட அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. வெளியே போயிட்டாரு மத்திய அமைச்சரா இருக்கிறார் இவரு. அப்போ நீங்க எந்த அடிப்படையில நீங்க அந்த இதை கேக்குறீங்க? சத்தீஸ்கர்ல நீங்க என்ன பண்ணீங்க? பாஜக கிட்ட ஆட்சி இழந்திருக்கிறீங்க. நீங்க கோலோச்சன மாநிலங்கள்ல ஒண்ணு வெஸ்ட் பெங்கால். இப்ப அங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க?